ஒரு விஷயம் மட்டும் கிளியராக புரியுது, டாஸ்கில் இருந்தாலும் இல்லைனாலும் கண்டென்ட் யாருக்கிட்டேருந்து வருது பார்த்தீங்கன்னா விஜய பார்வதி கிட்டேருந்து தான் வருது. என் வாயை உங்கள் யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி எபிசோட்கான செகண்ட் ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. விஜய பார்வதி திருப்பி அவங்க வாயை ஓப்பன் பண்ணி பேச ஆரம்பிக்க ஆப்போசிட்ல எல்லாம் கடுப்பாக சபரி பார்த்தீங்கன்னா அவரோட மாஸ்கை கிளிக்க கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரோட கேரக்டரும் வெளியே வரும். கேரக்டர் மீன்ஸ் வேறு எதுவும் இல்லைங்க, அவங்களோட இன்னொரு ஃபேஸ். அதாவது சபரி ட்ரிகர் பண்ணுற, அதாவது சபரியை வந்து பார்த்தீங்கன்னா விஜய பார்வதி ட்ரிகர் பண்ணுறாங்க, கனியை ட்ரிகர் பண்ணுறாங்க. ஸோ இவங்க எல்லாரையும் ட்ரிகர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அதை தாங்க முடியாம அவங்க வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்றத மாதிரி தான் சொல்லணும். ஆனால் பார்வதியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இல்லாமல் போச்சே பாஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. விஜய் சேதுபதியாலே முடியுமா என்னன்னு தெரியல. எனிவேஸ் இன்னைக்கு எபிசோட செகண்ட் ப்ரோமோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது கூடவே அரோரா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு நேமை வந்து மாற்றணும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தாங்களே, அதை மாற்றிட்டாங்க. என்ன நல்ல விதமாக மாற்றினாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதை விட மோசமான ஒரு நேமுக்கு வந்து மாறி இருக்காங்க. ஸோ அது என்னன்றது வீடியோவில் பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த அரோரா மேட்டரை பார்க்கலாமா இல்லை ப்ரோமோ? ஓகே, ப்ரோமோ விஷயத்தை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த விஜய் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா, ஆல்ரெடி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெஞ்சன்ஸ்ஃபுல்லாக தான் விஜய் பார்வதியை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களும் ஆப்போசிட்ல இருக்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எதிரி மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க பண்ணுற எல்லாமே தப்பு அப்படின்ற மாதிரி இவங்களும் நினைக்கிறாங்க, அவங்க பண்ணுற எல்லாமே தப்பு இவங்களும் நினைக்கிறாங்க. பார்வதியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கேம் பிளே எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, நான் ஒரு கேம் ஆடுறேன், அது நல்லா இருக்கோ கெட்டதாக இருக்கோ அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் என் கேம் என்னோட ஆட்டிடியூட் நான் இப்படி தான் காமிப்பேன் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் அந்த கலையரசன் ஒரு பீஸ் இருந்ததுல, அந்த பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி கிட்ட இந்த லாஸ்ட் வீக் இந்த விஜய் சேதுபதி எபிசோடு முடிஞ்சதில்ல, அதுக்கப்புறம் இந்த பீஸ் சொல்லியிருக்கோம், பார்வதி நீ எப்படி ஆடுறியோ உன் கேம் அப்படியே ஆடு, இன்கேஸ் மக்களுக்கு உன்னோட கேம் பிடிச்சிருந்தா அடுத்த வாரம் வச்சுப்பாங்க, இல்லை பிடிக்கலனா அடுத்த வாரம் உன்னை எவிக் பண்ணிவிடுவாங்க, இவ்வளோதான். ஸோ உன்னோட கேம் பிளேயோ மாற்றாது அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அட்வைஸை வந்து பார்த்தீங்கன்னா கலை கொடுத்துருப்பாப்புல. ஏன்டா கலை, நீ பண்ண ஒரு வேலை தாண்டா அந்த பொண்ணு வந்து இந்த ஆட்டம் ஆடுது அப்படின்ற மாதிரி சொல்லணும். அப்படியே பார்வதியை பார்க்கும்போது ஒரு 100 வனிதாக்காவை பார்த்த மாதிரி இருக்கு. வனிதாக்காவே பெட்ரு அப்படின்ற மாதிரி சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஆட்டிடியூட காமிச்சிட்டு இருக்காங்க. உண்மையில சொல்கிறேங்க, வனிதாக்கா ஆட்டிடியூட் காமிப்பாங்க இல்லைன்னு சொல்ல, ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஆட்டிடியூட் காமிப்பாங்க, அதோட விட்டுருவாங்க. ஆனால் இவங்க இருக்காங்கல்ல பார்வதி அக்கா காமிக்கிற ஆட்டிடியூடும் ஒரு நாளில் 10 முறை ஆட்டிடியூட் காமிக்கிறாங்க, 10 முறை கதறாங்க, 10 முறை பேசுகிறாங்க. ஸோ ஆப்போசிட்டில் இருக்க கண்டஸ்டன்ட் எல்லாம் தெரிகிறாங்க, ஐயோயோ இவங்க கிட்ட மட்டும் வாயை கொடுத்துடக்கூடாதா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்த பேரும் பயத்துட்டு ஒரு விதமான பயத்தில் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி திவாகரை பார்த்து எப்படி பயந்தாங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பார்வதி பார்த்து பயப்படுறாங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் எது எப்படி இருந்தாலும் அக்கா கிட்ட இருந்து கண்டென்ட் மட்டும் கொட்டிக்கிட்டே இருக்கு. நான் அடிச்சு சொல்கிறேன், ஓட்டே இல்லைனா கூட சரி விஜய் பார்வதியை அவ்வளோ சீக்கிரம் பிக் பாஸ் டீம் எலிமினேட் பண்ண மாட்டாங்க, அதை எவிக் பண்ண மாட்டாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா அவங்களுக்கு தேவை கண்டென்ட். வீட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய டாஸ்க் வச்சு இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ விஷயம் பண்ணி உங்களால் கண்டென்ட் கொடுக்க முடியல. ஆனால் ஒரு லேடி பாரு ஒன்றுமே இல்லாமல் சும்மா வாயை வச்சே கண்டென்ட் கொடுக்குது. ப்ரோமோக்கான கண்டென்ட் கூட இவங்களால கொடுக்க முடியல, பார்வதின்ற ஒரு ஆள்கிட்ட தான் வருது அப்படின்னும் போது ஸோ கம்பல்சரி பிக் பாஸ் டீம் எனக்கு தெரிஞ்சு பார்வதின்ற ஒரு ஆளை எவிக் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எனிவேஸ் இந்த ப்ரோமோவில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே தான் நிற்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிச்சனில் உட்காந்துக்கிட்டு நான் இங்கே தான் உட்காரன்னு பிரச்சனை பண்ணாங்களே, அந்த மாதிரி நான் இங்கே நிற்கிறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் இங்கே நிற்கிறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ரூல்ஸ் இருக்குது, இந்த கோர்ட்டுக்கு இந்த பக்கம் தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து உட்காராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சோஃபாவில் வந்து உட்கார போகிறாங்க. அப்பயே சொல்கிறாங்க நான் இங்கே நிற்கிறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன வார்த்தையை திருப்பி சொல்கிறாங்க, உங்களுக்கு என்னன்னு. எனக்கு என்ன, நான் விஜய் சேதுபதி கிட்ட இந்த மாதிரி பார்வதி பேசினா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்க்குறேன். ஏன்னா தலைவி ஒரு மோடுக்கு போயிட்டா யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நிறைய பேருக்கு சொல்றேன், விஜய் பார்வதி சுத்தமாக பிடிக்கலனாலும் இந்த கேமை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போற ஒரு ரீசனுக்காகவே விஜய் பார்வதிக்கு சில பேர் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தாங்க தோணுது. ஏன்னா கண்டென்ட் வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எனிவேஸ் பார்வதியை வந்து பார்த்தீங்கன்னா நாள் ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதனால பார்வதி டாபிக் இதோட முடிச்சுப்போம். இந்த ப்ரோமோ கண்டென்ட் அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. இவங்க வந்து மற்றவங்களை ட்ரிகர் பண்றாங்க, மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை ரியாக்ட் பண்றாங்க. சபரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கோவத்தை வெளியே கொண்டு வராரு. எனக்கு தெரிஞ்சு சபரியை ட்ரிகர் பண்ண தான் செய்யணும். ஏன்னா எப்படி சொல்றது, ஒருத்தவங்க வந்து ஒரே ஒரு ஃபேஸை மட்டும் காமிச்சிக்கிட்டே ரொம்ப நாள் தப்பிக்கூடாது. ஸோ அவங்களோட எல்லா எமோஷனையும் கொண்டு வரணும். பிக் பாஸ்ன்றது அதுக்கு தான். விஜய் பார்வதி நல்லதோ கெட்டதோ இதெல்லாம் ஒன்று, அது அவங்க பண்ணுறது சரியோ தவறோ அப்படின்ற மாதிரிலாம் பார்க்க வேணாம். என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ எப்படி பார்க்குறோன்னா, இந்த அன்பு கேங்கு உண்மையிலேயே அவங்க அன்பான கேங்கா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கன்னிங்கான கேங்கா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பீஸ் வீட்டுக்குள்ளே இருந்தால் நல்லது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஆனால் நிறைய பேருக்கு அன்பு கேங் வந்து பிடிக்கல, அது மட்டும் கிளீனாக தெரிஞ்சு போச்சு. இப்போதுலேருந்தே பார்த்தீங்கன்னா கனியக்காவெல்லாம் போட்டு புழக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். என்ன விஷயம்னா, லாஸ்ட் வீக் ஒன்றுமே பண்ணாமல் கனியக்காவுக்கு அவ்வளோ கிளாப்ஸ் வந்தது. மேபி அதில் வந்து கனியக்கா வந்து பயங்கர பூஸ்டப் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடடே நம்மளுக்கு என்னடா இவ்வளோ கை தட்டுறாங்க, ஃபேன்ஸ் பயங்கரமாக ஏறிடுச்சோ, கிச்சனில் சமைச்ச உங்களுக்கு மட்டும் எப்படிக்கா ஏறும், அது வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங் ஆடியன்ஸுக்கா அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஒன்றுமே பண்ணல, லாஸ்ட் வீக் எங்கே இருக்காங்கன்னே தெரியல. பட் கிளாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குமிஞ்சுது. வீக்கெண்ட் எபிசோடில் சொல்கிறேன். ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அது எதிர்பார்ப்பாங்க, ஐயோ இந்த வாட்டி நம்ம எந்திரிச்சா கத்துவாங்களா அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. மேபி அது குறையும், இல்லை
கை தட்டவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. எனிவேஸ் இந்த அன்பு கேங்கு இந்த பார்வதி மேட்ரு வர வச்சுட்டு இப்போ அந்த அரோரா மேட்ருக்கு வருவோம். ஆக்சுவலாக அரோரா வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்தாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு நேமை வந்து மாற்றணும் அப்படின்ற மாதிரி தானே வந்தாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுக்கு இருந்த நேம் என்னது பலூனக்கா அப்படின்ற ஒரு நேமில் வந்து கூப்பிட்டு இருந்தாங்க. அது அவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா வந்து அரோரான்னு எல்லாருக்கும் நேம் வந்து ரெஜிஸ்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அரோரான்ற நேம் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ என்னன்னா அந்த ரெஜிஸ்டர் ஆன நேம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. ஏன்னா அந்த பலூனக்கான்ற நேமை விட கொஞ்சம் கேவலமான ஒரு நேமை வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பேர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க உள்ள பண்ணிட்டு இருக்க விஷயம் அந்த மாதிரி. ஒரு பக்கம் ஆதிரை எஃப்ஜே இந்த 2 ஜீவன்களும் பண்ணுற விஷயம் வந்து ரொம்ப கொடுமையாக இருக்குது. ஆல்ரெடி பல வீடியோவில் அதை அடிச்சுட்டு இருக்கோம். இன்னொரு சைடில் இந்த அரோரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பிக் பாஸ் விட வேற ஒரு வீடாக மாற்றுறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. என்ன மேட்டர்னா துஷாரை வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து வாஷ்ரூமுக்கு கூப்பிடுறாங்க. வா அங்கே போகலாம் அங்கே போய் டிஸ்கஸ் பண்ணலாம். அங்கே போய் என்னம்மா டிஸ்கஸ் பண்ண போகிறீங்க? பிக் பாஸ் என்ன நடக்குது பாருங்க. ஆல்ரெடி பேன் பண்ணுற மாதிரி பேச்செல்லாம் போயிட்டு இருக்கு. போராட்டம் பண்ண போகிறேன்னு வேற சொல்கிறானுங்க. அரோரா மாதிரி ஆளுங்களை இன்னும் கொஞ்ச நாள் வீட்டுக்குள்ளே வச்சுட்டு இருந்தீங்க, முடிஞ்சு போயிடும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தீனி போட்ட மாதிரி ஆகிடும். ஏதாவது ஒன்று வில்லங்கம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தீனி போட்ட மாதிரி ஆகிடும். செட் அடிச்சு உடச்சிருவானுங்க, பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமாக தாண்டுதுங்க. இது வரைக்கும் எந்த சீசனே இப்படிலாம் அங்கே போய் பேசலாம்லாம் கூட மாட்டாங்க. மருத்துவ முத்தம் நடந்திருக்கு, ஃபர்ஸ்ட் சீசனில் நடந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. இப்போ மருத்துவ முத்தம்லாம் இல்லை, வெளிப்படையாக முத்தம் கொடுக்குறானுங்க, அது ஒரு விஷயம். ஆனால் இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன பண்ணுறானுங்க, தனியாக பார்த்தீங்கன்னா வாஷ்ரூமுக்கு கூப்பிட்றாங்க. வாங்க அங்கே போய் டிஸ்கஸ் பண்ணலாம், சாரி கேட்கணுமா அங்கே போய்ட்டு சாரி கேட்கலாம். என்னம்மா நீங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்க, என்ன யோசிச்சுட்டு இருக்க? அந்த துஷார் வந்து உஷாராக இருக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம். எனக்கு தெரிஞ்ச அவன் சிக்கிருவான்னு தான் தோணுது. ஆனால் எப்படி சொல்கிறது, அரோராக்கு துஷாரை உஷார் பண்ணணும்னு ஒரு ஐடியா. அதே மாதிரி கமருதீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரோரா உஷார் பண்ணணும்னு ஐடியா. அவரும் என்னென்னமோ ட்ரை பண்ணுறா. அப்படி ஐயோ எப்படியாவது அரோராவை தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரி பார்வதிக்கும் விட்டு போறாரு, அரோராக்கும் விட்டு போறாரு. அதான் மனுஷன் லைவ்ல பேசுறதை பார்க்கும்போது இந்த ஆளு உண்மையிலே கண்டென்ட்டுக்கு பண்றானா இல்லை உண்மையிலே ட்ரை பண்றானா அப்படின்றது புரிஞ்சிக்க முடியலங்க. ஆனால் ஏதோ ஒரு மைண்ட் செட் அவருக்கு இருக்கு, ஒன்று பிடிச்சின்னு ரெண்டுத்துல ஒன்று தூக்கிடணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ற. அப்படி மெயின் ஃபோக்கஸ் அரோரா கிட்ட தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அரோராக்கு வந்து இவங்கிட்ட போய் அதாவது கமருதீன் கிட்ட மட்டும் மாட்டவே கூடாது, எப்படியாவது நம்ம அதுக்குள்ள துஷாரா தூக்கிடணும் உஷாரா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் துஷார் வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது அந்த அளவுக்கு வந்து பயத்தில் இருக்கான். அதாவது இப்படி சொல்றது அரோரா இவ்வளோ போல்டா வந்து வா ரூமுக்கு வா அப்படின்னு, அதாவது சாரி வாஷ்ரூமுக்கு வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. அவன் எவ்வளோ பயத்தில் இருந்தால் யோசிச்சு பாருங்களேன். இல்லை வேணாங்க வாங்க வெளியே போய் பேசலாம் அப்படின்னு. நல்ல பையன் தாங்க உண்மையில் அவன். ஆனால் என்ன மேட்டர்னா கொஞ்சம் வெள்ளந்தியாக இருக்கான், கொஞ்சம் உஷாராரு துஷார். மாட்டிக்கணும்னா அவள் தான் கேஸ் உன் மேலே தான் வரும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க மேலே கேஸ் போகாது, உன் மேலே தான் கேஸ் வரும். ஏன் அங்கே நீ போனேன், அவங்க கூப்பிட்டா நீ ஏன்டா போனேன் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ உன்னை போட்டு பொழந்துருவாங்க பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. உண்மையிலேயே அரோரா பண்ணுற பிஹேவியர் வந்து அது ரொம்ப தப்பாக இருக்குது. என்னடா சைலண்ட்டாக இந்த பொண்ணு என்ன பண்ணுது, நேமை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீ என்னமா பண்ணணும், ஒழுங்காக கேம் விளையாடணும், யோசிக்கணும். நல்லா யோசிக்குது உண்மையிலே சொல்கிறேன். அரோரா யோசிக்கிறது உண்மையிலே சில இடத்துல பாயிண்ட்லாம் வேலிடாக இருக்குது. அதில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு அப்படி போகிறத விட்டு துஷார் மேலே ஃபோக்கஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து இது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற விஷயமே வேறு மாதிரி மாறுது. இது எங்கேருந்து மக்களுக்கு வந்து பிடிக்கும்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல. இல்லை மக்களுக்கு பிடிக்கல அதெல்லாம் மேட்டர் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, அதனால் எனக்கு அது போதும் அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. பட் துஷாரோட பேர் கெட்டு போகக்கூடாதுன்னா எனக்கு தெரிஞ்சு அரோரா கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது துஷாருக்கு ரொம்பவே நல்லதுன்னு தோணுது. உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஆதிரை எஃப்ஜே இந்த ஒரு கப்புள்ஸ் பண்ணுறாங்களே, இது அது கப்புள்ஸ் சொல்லக்கூடாதா, அது ஏதோ ஃபேக் லவ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஒரு விஷயம் பார்த்துட்டு இருக்கோம்ல, அது மோசமா இல்லை அதை விட அரோரா பண்ணுறது மோசமாக இருக்கா? இந்த ரெண்டு ஜோடியில் வந்து எந்த ஜோடியை முதல்ல போட்டு பொழக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை.